இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 21 அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு அவ்வப்போது தரிசனமானார். சீஷர்கள் அந்த தரிசனத்தை கண்டும் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் பேதுரு எல்லோரை பார்த்து நான் மீன் பிடிக்க செல்கிறேன் என்று கூறிவிட்டான். உடனே எல்லா சீஷர்களும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. மீன் பிடிக்க போகிறாங்க, முழுதும் வலையை போடுறாங்க, அவங்களுக்கு மீன் அகப்படவே இல்லை. திடீர்னு காலையில் கரையிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, உங்கள் வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கள் என்று. போடுறாங்க, மீன் திரளா, வலை இழுக்கக்கூடாத அளவுக்கு மீன் அவங்களுக்கு கிடைக்குது. யோவான் இதை பார்த்த உடனே அந்த கரையில் நிற்கிறது யார் என்று அடையாளம் கண்டு கொண்டான். அவர் கர்த்தர் என்று கூறுகிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிதாங்க. பேதுரு ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று உறுதி சொன்னவன். யோவான் 6 அதிகாரம் 68 வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கும்போது பேதுரு சொல்றான், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், நித்திய ஜீவன் கிடைக்கும் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகிறான். யோவான் 13, 36, 37 வாசித்து பார்க்கும்போது, உம்மோடு கூட நானும் வருகிறேன், உமக்காக என் ஜீவனையும் விட தயாராக இருக்கிறேன் என்று தன்னையே கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்தவன் இந்த பேதுரு. ஆனால் இங்கே பழைய வாழ்க்கைக்கு நேராக அவன் போய்விடுகிறான். ஆனால் யோவானை பாருங்கள், சூழ்நிலை மாறின உடனே அவர் கர்த்தர் என்று கண்டு கொண்டான். இன்றைக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருக்கிறோம். பேதுருவை போல அவருடைய வசனத்திலே நாம் வாஞ்சியாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் சூழ்நிலை மாறின உடனே, ஒரு வெறுமையான சூழ்நிலை வந்த உடனே அவன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினது போல நம்மில் அநேகரும் பழைய வாழ்க்கைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் யோவானோ இங்கே வெறுமையான சூழ்நிலை எவ்வளவாக இருந்தாலும் சூழ்நிலை மாற்றப்படுகிறது என்றால் அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டான். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய சூழ்நிலை மாற்ற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து யோவானை போல விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அவர் கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவருடைய செயலை வைத்து அவர் கர்த்தர் என்று கண்டுகொள்வார்கள். அவர் ஒருபொழுதும் என்னை தனியே விடுவதில்லை என்று அவர் உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தரை விட்டு நாம் எவ்வளவு பின்வாங்கி போனாலும் அவருடைய அன்பு என்னை அவர் அண்டைக்கு சேரும், அவருடைய அற்புதம் என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும் என்று விசுவாசத்தில் நாம் நிலைநிற்க வேண்டும். அவர் கர்த்தர். அவர் கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். 21 அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் மீன் பிடிக்கிறத கண்டு ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்க ஏதாயிலும் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அவர்களை விசாரிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் நினைச்சிடக்கூடாது, ஆண்டவர் என்னை கண்டுகொள்றதே இல்லை, என்னை பார்க்கறது இல்லை, என்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை என்று. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை அறிந்து கொண்டால் அவர் நம்மிடத்தில் கேட்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். பாருங்க, 1 பேதுரு 5 அதிகாரம் 7வது வசனம் வாசித்து பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். பேதுருவே சாட்சி சொல்றான். படகு வெறுமையா 2 முறை அவனுக்கு போய் விடுகிறது. 2 முறையும் அவர் வந்து விசாரித்து அந்த படகை நிரப்பி தந்திருக்கிறார். நீங்க சங்கீதம் 55:22 வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட மாட்டார். நீதிமான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு தள்ளாடி அவர்கள் நடக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய வாஞ்சை. அதனாலதான் அவர் சொல்றார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. நீங்க பாரம் சுமந்து தள்ளாடி நடக்க வேண்டாம், அது என்கிட்ட கொடுங்க, அந்த பாரத்தை நான் சுமந்துக்கிறேன், உங்களுடைய கவலைகள் எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை விட வேற உறுதி நமக்கு வேண்டுமா? மனுஷனுடைய வாக்கு அழியும். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் என்று சொல்ல மனிதருடைய வாக்கு அழிந்து போகும். ஆனால் நீங்கள் உங்கள் பாரத்தை என்கிட்ட கொடுங்க என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்கு ஒருபொழுதும் அழிந்து போகவே போகாது. அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று நன்றாய் அறிந்து அவரை விசுவாசியுங்கள். அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் கர்த்தர். 2வது, அவர் நம்முடைய பிரயாசத்துக்கு பலன் தருகிறார். யோவான் 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை என்று. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய வலது பக்கமாக வலையை போடுங்கள். அவங்க திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அந்த பிரயாசம் எல்லாம் வீணாகி போய்விடும் நிலை. ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய பிரயாசம் வீணாய் போக விடாமல் அதற்கு ஒரு பலன் தருகிறார். திரளான மீன்கள் அகப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரது என்னன்னா, கலாத்தியர் 6:9 வாசித்து பார்த்தால், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் செய்யுங்கள், ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று விசுவாசித்து செய்யுங்கள். அதாவது நீங்க எதற்காக பிரயாசப்படுகிறீர்களோ அந்த பிரயாசத்தை சோர்ந்து போகாமல் செய்யுங்கள், இன்னும் அதிக பலத்தோட செய்யுங்கள், ஏற்ற காலத்தில் பலன் அறுப்பீர்கள். பிரசங்கி 9:10 உங்கள் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்யுங்கள். அதாவது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களுடைய முழு பலத்தோடு அதை செய்யுங்கள். கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். அதை சோர்ந்து போகாமல் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் அந்த பிரயாசத்திற்கு பலன் தர வல்லவராயிருக்கிறார் என்பதில் நீங்கள் சந்தேகப்படவே கூடாது. அவர் நம்மை வெறுமையாக விடுகிறதல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் முழுமையாக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். படகு அன்னைக்கு அவரை பார்க்கிற வரைக்கும் வெறுமையா இருந்தது. எப்பொழுது கிறிஸ்து அவர்களுக்கு வழிவாசல் திறந்திருந்தாரோ உடனே படகு முழுமையாகி விட்டது. நம்மளுடைய காரியங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, அவரை அறிந்து பிரயாசப்படுங்கள், அவரே நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் கர்த்தர். மூன்றாவது, நம்மை சாட்சிகளாய் மாற்றுகிறார். வாசிப்போம். யோவான் 21:24. அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அற்புதங்களையும் எல்லாம் கண்டவர்கள் ஒருபொழுதும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, அவருடைய சாட்சிகளாகவே மாறிவிடுவார்கள். ஏனென்றால் அவருடைய அற்புதம், அவருடைய நன்மை நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லோரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை எல்லோரும் ருசி பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் அவர்கள் சாட்சியை சொல்வார்கள். பாருங்க, மத்தேயு 4:21-22 ஆண்டவர் யோவானை அழைக்கும் போது யோவான் அவனுடைய தகப்பனுடைய படகு எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் வந்தான். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கும், எல்லாவற்றையும் விட்டு தான் கிறிஸ்துவுக்குள் நிலை நிறுத்திருக்கிறோம். அதனால் ஆண்டவர் யோவானுக்கு பிரத்யேகமான வெளிப்பாடுகள் தருகிறார். யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பும் போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. மறுரூப மலையில் போய் ஆண்டவர் மறுரூபமாகும் போது அந்த வெளிப்பாடு பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அப்படி யோவான் கிறிஸ்துவுக்குள் சாட்சியாய் இருக்கும்போது ஆண்டவர் யோவானை பிரத்யேகமாக வழி நடத்துகிறார். அநேக காரியங்களை, அநேக வெளிப்பாடுதலை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார். அதனாலதான் யோவான் அவர் கர்த்தர் என்று அறிந்து கர்த்தருக்கு சாட்சியாக நிலைநிற்கிறார். 1 யோவான் 1:1 வாசித்து பார்த்தால், ஆதி முதல் கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதும் ஆகிய ஜீவ வார்த்தையே அறிவிக்கிறோம் என்று, கிறிஸ்துவே நாங்கள் அறிவிக்கிறோம் என்று யோவான் சாட்சி கூறுகிறான். இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கென்று சாட்சி கூறுகிறோமா? அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம், அற்புதங்களை கண்டிருக்கிறோம், நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் சாட்சி சொல்றோமா, அல்லது இன்னும் எனக்கு அவர் ஒண்ணுமே தரலன்னு அவரை இகழ்ந்து திரிகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருபொழுதும் நாம் அவரை இகழக்கூடாது, அவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஜீவனோடு நிற்பதும் அவர் தந்த கிருபை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் அவருக்காக நான் சாட்சி சொல்ல வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவின் அன்பையே நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று யோவானை போல நிலைத்து நிறுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். ஏனென்றால் அவர் கர்த்தர். ஆமேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.